இஸ்லாத்துலயும் பெண்கள் மென்சுரேஷன் பீரியட் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடக்கூடாது. ஆனா அதுக்கு காரணம் தீட்டு அப்படின்றதுனால கிடையாது. 4 பெனிஃபிட் அவங்களுக்கு அந்த டைம்ல கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் அடையும் போது ரொம்ப பாடி டயர்டா இருக்கும். எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபட முடியாது. அதனால அவங்களுக்கு கிடைச்சிருக்க ரெஸ்ட் தான் இந்த வணக்க வழிபாடுகள்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு. 2வது, அல்லாஹ் தடுத்த விஷயத்த செய்யாம இருக்கிறதும் வணக்க வழிபாடு தான். சோ அப்போ வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடாம இருக்கிறதும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதுனால நமக்கு நன்மையாக மாறும். 3வது விஷயம், நமக்கு நன்மையில இருந்து குறைவு கிடையாது. அந்த நேரத்திலும் நம்ம அல்லாஹ்வை நினைவு கூரலாம், குர்ஆனை ரிசைட் பண்ணலாம், மனதுக்குள்ள குர்ஆனை ஓதலாம். அதற்கான நன்மைகள் நமக்கு அதிகமா கிடைக்கும். 4வது விஷயம், ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய சின்ன ஒரு வலியை கூட அல்லாஹ் நலவாக மாத்தி தரான். அப்போ அந்த மென்சுரேஷன் பீரியட்ல நம்ம அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் எல்லாமே நமக்கு நன்மையாக மாறும். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு நலவுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதே நேரத்துல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு மாதவிடாயில இருந்தபோது அவங்க மடியில படுத்திருக்காங்க. சோ தீட்டு அப்படின்னா கண்டிப்பா இந்த அளவு சோசியலைஸ்டா